இருக்கும்போது என்னால காமனா போக முடியும். பட் இந்த Q&A வந்து பார்த்தா என்னால உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தா 40 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க. சோ VIP குரூப் இருக்கும்போது லைஃப் டைம் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த போர்ட்டல் ஆக்சஸ் வந்து பார்த்தா இருக்கும்போது அதுக்கப்புறம் டே 2 டே 1 வந்து பார்த்தா தெளிவா சொல்லிட்டேன். சோ இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லா கோர்ஸ் நம்ம வந்து பார்த்தா இன்னும் எப்படி அந்த டிவிஷன் வந்து பார்த்தா மாத்த போறோம். எப்படி இருக்கிறா இந்த ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். ஓகே அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து கிளாஸ் கரெக்ட்டா நம்ம படிச்ச மாதிரி 8:30 க்கு வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம். ரெடியா அப்படினா சாட்ல வந்து ரெடி சொல்லுமா? எஸ் வித்ரா நம்ம நினைச்ச மாதிரி இந்த கிளாஸ் வந்து பார்த்தா 8:30 வரை இருக்கு. ஓகே சோ நான் முடிக்கிற கண்டென்ட் நான் சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எதுக்காக அப்படினா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணிட கூடாது. அந்த ரீசன்க்காக அகைன் ஒன் டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ முன்னாடி பார்த்த மாதிரி சோ the class முடியற வரை இருக்கு. ஓகே சோ the 1 hour டைமர் வந்து பண்ணா ஆன் பண்ணிடுறேன். எஸ் சோ the 1 hour வந்து பண்ணா ஜாயின் பண்ணனும் நினைக்கிறவங்க பேரண்ட்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் சொல்றாங்கன்னா எப்படி நிறைய பேர் டே 1 மிஸ் பண்ணாங்க, டே 2 மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு கிடைக்காத நாலேஜ் கிடைச்சல. சேம் லைக் தட் இன் கேஸ் நீங்க டே 8 மிஸ் பண்ணீங்க அப்படினா ஜாவா ஸ்கிரிப்ட் நாலேஜ் மிஸ் பண்ணிடுவீங்க. அன்வரவா வந்து பண்ணா 30 டேஸ் மட்டும் கொடுக்கல. இதுல உங்களுக்கு கிடைக்க போறது என்ன அப்படினா சொல்லல. So React.js எல்லாமே இருக்கு போதுங்க. Yes. So thank you for your time. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த பேக் வந்து பார்த்தா ஸ்டைல் பண்ண போறோம். ஓகே இந்த பேக் வந்து பார்த்தா நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ஓகே கால் பண்ண முடியுமா பேசிக்கா? ஓகே சோ கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பார்த்தா Q&A மீட்டிங் இருக்கு. அந்த Q&A மீட்டிங்ல நீங்க வந்து பார்த்தா நீங்க மைக் டர்ன் ஓவர் பண்ணி பேசுவாங்க. நீங்க பிரசன்ட் பண்ணி வந்து பார்த்தா உங்களால பண்ண முடியும். Yes, straight to work. So mobile வந்து தரா கோட் கட். ஓகே சோ கோட் கட். ஓகே லாஸ்ட்ல Q&A சொல்றாங்க. ஐ முடிச்சிட்டு கண்டென்ட் முடிச்சதுக்கு அப்புறம் Q&A சொல்றேன். வெயிட் ஓகே நம்ம வெயிட். இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா இந்த பேக் இருக்குல்ல எதுக்காக இந்த டிவிஷன் டேக் வந்து பண்ணா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கறத தெளிவா சொல்றேன். சோ கிளாஸ் நேம் பேக்கா. சோ எப்ப நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்றோமோ அப்போ வந்து பாரா டாட் பேக். ஓகே அப்படியே எப்ப நம்ம வந்து பாரா கிளாஸ் நேம் யூஸ் பண்றோமோ அப்போ வந்து பாரா டாட் கொடுத்துட்டு பேக் வந்து பாரா கொடுப்போம். சோ அந்த பேக் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா எவ்வளவு சைஸ் இருக்கணும், எவ்வளவு விட்த் இருக்கணும் அப்படிங்கறத பாரா முடிவு பண்ண போறோம். சோ தெளிவா கவனிங்க. சோ நம்ம வந்து பாரா இந்த இடத்துல சைசிங் பண்ணும்போது எதை வச்சு சைசிங் பண்ணும்போது எதை வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படினா இப்ப இந்த இமேஜ் இருக்குல்ல இந்த இமேஜ் வந்து பாத்தா ஹைட் எவ்வளவு 350 பிக்சலா. சோ விட்த் வந்து பாத்தா 280 பிக்சலா. அப்ப அந்த இமேஜ் இருக்கிற பேக் வந்து பாத்தா கண்டிப்பா அதோட பெருசா தான் இருக்கு. சோ இமேஜ் இருக்கிற பேக் வந்து பாத்தா கண்டிப்பா அதோட பெருசா தான் இருக்கு. ஓகே சோ அத பேஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படினா இந்த பேக்கோட விட்த் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எவ்வளவு கொடுக்கலாம் நம்ம வந்து பாத்தா ஒரு 320 பிக்சல் வந்து பாத்தீங்கன்னா ஓகே என்ன பண்றோம் அப்படினா இதோட ஒரு 40 பிக்சல் வந்து பாத்தா எக்ஸ்ட்ரா அதிகமா வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பேக்கோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எவ்வளவு கொடுக்குறேன் அப்படினா ஒரு 450 பிக்சல். ஓகே சோ 450 பிக்சல் கொடுக்குறேன். அண்ட் இந்த பேக்கோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எவ்வளவு கொடுக்குறேன்னா ஓகே என்ன கலர் கொடுக்குறேன்னா ப்ரௌன் கொடுங்க. கையில ஓகே so most of the complete block. Okay Sunday compulsory 14AA இல்ல சஞ்சய் அசல்ல இது என்ன சொல்றது இது உங்களோட யூஸ்க்காக இது இந்த கோர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து 14AA ஓகே நீங்க 30 நாள் லைவ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படினா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே லைவ் வந்து இந்த மொத்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ. ஓகே 28 days சர்டிபிகேட் வந்து ஐ மீன் 28 days வந்து அட்டெண்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறீங்க சர்டிபிகேட் ஃப்ரீ. நான் என்ன சொல்றேன்னா இந்த 30 நாள் தாண்டியும் உங்களுக்கு வந்து பேசிக் கோர்சஸ் அதுக்கப்புறம் React.js வந்து அட்வான்ஸ்ட் கோர்சஸ் அதுக்கப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்சஸ்ல அது எல்லாமே லைஃப் டைமா நீங்க யூஸ் பண்ண போற அந்த போர்ட்டலுக்கும் அந்த VIP குரூப் அந்த லைஃப் டைம் Q&A இருக்குல சோ அந்த எரர் கேசஸ் இருந்தா வந்து 1.AA இதுக்கு கம்ப்ளீட் ஆப்ஷன் தான். சோ தெரியவங்க
இப்போ நம்ம வந்து பார்த்தா வெப் பேஜ் போய் பார்க்கலாம். எதுல நமக்கு சோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தா நமக்கு ப்ரௌனா மாறிடுச்சா. ஆனா இது வந்து பார்த்தா ஹைட் பத்தல. ஓகே, நம்ம வந்து பார்த்தா இமேஜை மட்டும் கால்குலேட் பண்ணோம். பட் இமேஜ்க்கு மேல வந்து பார்த்தா டெக்ஸ்ட், இமேஜ் கீழே வந்து பார்த்தா டெக்ஸ்ட் இருக்கா, அதை பேஸ் பண்ணி ஹைட் வந்து பார்த்தா கால்குலேட் பண்ணல. இல்ல அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த ஹைட்ங்கிறத நம்ம வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணணும். இல்ல சோ பேசிக்கா கண்டென்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து பார்த்தா ஹைட்டை மேனேஜ் பண்ணி ஆர்கனைஸ் கைண்ட்லி தெளிவா சொல்றேன். இப்ப பாருங்க. சோ வெயிட் சோ தெளிவா சொல்லுங்க. இப்ப பாருங்க. சோ பேரலலா செக் பண்ணி பாருங்க. இத நான் புதுசா காமிச்சறேன். இப்போ வந்து பாருங்க ஹைட் வந்து பாருங்க 450 பிக்சல் கொடுத்திருக்கேனா. சோ 450 பிக்சல் எவ்வளவு கவர் ஆகுதோ அது வரைக்கும் தான் எனக்கு அந்த பேக்கோட சைஸ், அது வரைக்கும் அது பாருங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து பாருங்க மாறுது. அது வரைக்கும் அது பாருங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து பாருங்க மாறுதா. பட் இதே வந்து பாருங்க ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குடுக்கலனே. சோ டிஃபால்ட்டா கண்டென்ட் எவ்வளவு ஹைட் இருக்கோ, அதாவது இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதா, சோ அது வரைக்கும் வந்து பாருங்க ஹைட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். சோ அதனால நம்ம வந்து விட்த் மட்டும் கொடுக்கிறது பெட்டர். ஓகே, சோ ஹைட் வந்து பாருங்க எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு சொல்யூஷன் வந்து பாருங்க எஸ். சோ 450 வந்து பாருங்க 500 மாத்தினா முடிச்சு. ஓகே, சோ 500 மாத்தினீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி கால்குலேட் ஆகிக்கலாம். ரெண்டு விதமா கொடுக்கலாம். சோ ஹைட்டும் கொடுக்கலாம். அப்படி ஹைட் கொடுக்காம இருந்தா கண்டென்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும். அவ்வளவு சிம்பிள். இது கிளியரா இருக்குன்னா சாட்ல வந்து ஹைட் சொல்லுமா. ஆல்ரைட். So what's this class video available? Okay, yes, சொல்லல. So இந்த கிளாஸ் வீடியோ மட்டும் இல்ல, எல்லா கிளாஸ் வீடியோ இருக்க போகுது. சோ நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பேமெண்ட் லிங்க்ல என்ன கிடைக்குதுங்கிறது பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு you are satisfied அப்படினா பேமெண்ட் பண்ணிடுங்க. இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான் நான் சொல்லிட்டேன். சோ எந்த வித சார்ஜும் கிடையாது. லைவ் வந்து பார்த்தா சோ 30 நாள் தாண்டி கொடுக்க போற கண்டென்ட் தான் அந்த பேமெண்ட். ஓகே, எஸ். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட் கொடுத்துறோம். ஓகே, நாம இதான் வந்து கடைசி ஃபாலோ பண்றோம். ஹைட் கொடுக்க போறோம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஓகே, இந்த பேக் வந்து பார்த்தா ஒரு பார்டர் வந்து பார்த்தா டிராப் பண்ணுவோம். ஓகே, இந்த பேக் வந்து பார்த்தா ஒரு பார்டர் வந்து பார்த்தா டிராப் பண்ண போறேன். சோ பார்டர் வந்து பார்த்தா டிராப் பண்ணனும் அப்படினா எஸ். சோ பார்டர் டைப் பண்ணா போதும். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நான் இந்த இடத்துல அவேஸ் நான் அது வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து பார்த்தா இது மெயினா சொல்லி ஆகணும். இது என்னது? சோ இது வந்து பார்த்தா யாருமே கேட்கல. சோ மேபி கேட்கலாம், அது பார்த்தா மிஸ் ஆயிருக்குல்ல. So what do you mean by this? So இது என்ன மாதிரி யாருமே கேட்கல. சோ என்னன்னா attribute. ஓகே, ஆர்கனைசேஷன் attributeனா பண்புகள். சோ ஒருத்தவங்களோட ஹாபிட். ஓகே, சோ பண்புகள் வந்து பார்த்தா இப்ப பரணி. ஓகே, ஓகே, சோ பரணி வந்து பார்த்தா இருக்கு. சோ பரணியோட பண்புகள் வந்து பார்த்தா ஹைட் என்ன. ஓகே, சோ பரணியோட ஹைட் என்ன. சோ இது வந்து பார்த்தா இந்த இடத்துல இது வந்து பார்த்தா என்ன சொல்றோம்னா நம்ம வந்து attribute சொல்றோம். அதுக்கான வேல்யூ. ஓகே, சோ ஹைட்ங்கிறது attribute. ஆல்ரைட், ஹைட்ங்கிறது attribute. இதுக்குள்ள வந்து பார்த்தா அதுக்கான வேல்யூ. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தா இன்டர்வியூ क्वेश्चन. அதெல்லாம் வந்து பார்த்தா நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹைட் என்னோட ஹைட் வந்து பார்த்தா என்ன சொல்லலாம் எஸ். சோ 180 பிளஸ். ஓகே, சோ என்னோட ஹைட் வந்து பார்த்தா 180 சென்டிமீட்டர். சோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா என்னோட வெயிட் வந்து பார்த்தா எஸ். வெயிட்ங்கற பண்புல வந்து பார்த்தா நான் வந்து எவ்வளவு இருக்கு அப்படினா எஸ் வந்து பார்த்தா ஒரு 65 வந்து பார்த்தா இருக்கு. ஓகே, சோ 65 கிலோ வந்து பார்த்தா இருக்கேன். சோ 65 kg. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா கலர் வந்து பார்த்தா ஓகே, சோ பிளாக்கோ பிரவுனோ வந்து பார்த்தா பிரவுனே வந்து பார்த்தா ஓகே எஸ். சோ பிரவுன் கலர் வந்து பார்த்தா கொடுக்குறேன். சோ சிம்பிளா புரியுதா? அப்ப attribute அதுக்கான வேல்யூ. ஓகே, சோ ஹைட் அதுக்கான வேல்யூ, சோ வெயிட் அதுக்கான வேல்யூ. சோ அதே தான் என்ன பண்ணுறதுனா இந்த பேக்கோட எஸ் இந்த பேக்கோட வித் என்ன. சோ அந்த பேக்குற நேம் வச்சிருக்க டிவிஷனோட வித் வந்து பாரா என்ன 320 பிக்சல். சோ ஹைட் வந்து பாத்தா என்ன 500 பிக்சல். சோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பாரா என்ன. ஓகே, சோ இங்க நம்ம என்ன வருது. ஓகே, இத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் அத செக் பண்ணலாம்.
சோ பார்டர் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கோமா சார் அத எஸ் சோ தெரியலையா சோ இப்போ வந்து பாரு அதே மாதிரி அந்த பேக்கோட பார்டரோட வித் வந்து பாரு ஓகே சோ இதெல்லாம் தெரியலையா 2 பிக்சல் ஓகே சோ 2 பிக்சல்னா நம்ம வந்து பாரு பார்டர் வந்து பாரு பார்டர் வந்து பாரு டிராப் பண்றோம் ஓகே சோ பார்டர் டிராப் பண்ணும்போது ஏன்டா பார்டர் வந்து இவ்வளவு திக்கா வந்து பாரு போடுறேன் ஏன்டா வந்து பார்டர் வந்து பாரு இவ்வளவு திக்கா வந்து பாரு பார்டர் போடுறேன் அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பார்டரோட வித் வந்து பாரு 2 பிக்சல் அதுக்கு அப்புறம் அதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா சோ கலர் வந்து பாத்தீங்கன்னா Black கலர் ஓகே சோ 2 பிக்சல் Black கலர்ல கொடுத்துட்டேன் என்னடா இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருக்கேன் 2 பிக்சல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா Black கலர் கொடுத்துட்டேன் ஆனா பார்டர் வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லையே சோ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்ல ஏன் வரல ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பார்டரை சாலிட்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகே சாலிட் கொடுத்தாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர் விசிபிளா இருக்கும் சோ வித்தவுட் சாலிட் கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த பார்டரோட சைஸ் கொடுத்தாலும் சரி பார்டரோட கலர் கொடுத்தாலும் சரி சோ சாலிட் சொன்னாதான் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும் ஓகே அதுக்கு சரியா சோ 2 பிக்சலா வந்து பாத்தீங்கன்னா 20 பிக்சலா மாத்திரவே சோ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கா வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பிக்சல் இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பிக்சல் இருந்தா நல்லா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா 30 பிக்சலா அதுக்கு சோ கிளியரா அப்படினா சாட்ல வந்து பார்டர் டைப் பண்ணிக்கலாம் சோ கூகுள்ல கிளியரா அப்படினா சாட்ல பார்டர் சொல்லுவாங்க ஹைட் கொடுத்தா வித் ஓவர் ஆகும் இல்ல ஹைட் கொடுத்து ஹைட் வித் அப்புறம் கைதி ப்ராப்பர்ட்டி ஓகே சோ வித் அப்புறம் ஓவர் ஆகாது சோ இதெல்லாம் கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகே என்னோட பார்டரோட சைஸ் வந்து பாத்தா 3 பிக்சல் கலர் வந்து பாத்தா Black கலர் இல்ல ரெட் கலர் அப்படினா ரெட் கலரா மாத்திக்கலாம் சோ அடுத்து பாத்தா நம்ம வந்து சாலிடே கொடுத்தாதான் தெரியும் ஓகே எஸ் அது பாத்தா Black கலர் அடிச்சறேன் சோ இந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படினா நம்மளோட டிவிஷனை கொண்டுட்டோமா இந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படினா நம்மளோட டிவிஷனை கொண்டுட்டோமா சோ இது வந்து பாத்தா கண்டென்ட் ஓகே இப்போ புரியுதா ஓகே சோ கிளாஸ்க்குள்ள வந்து பாத்தா ஒவ்வொரு எலிமெண்ட் வந்து பாத்தா இருக்கு சோ இதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இமேஜின் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே தெளிவா கவனிங்க சாலிட் பார்டர் இருக்கா எஸ் இருக்கு ஓகே ஓகே புரியுதா ஓகே எப்படி ஓகே சி நான் தெரியும் क्वेश्चन என்ன தெரியும் பண்ணல சோ தெளிவா கேளுங்க சோ கையிலே இதே வெப்சைட்ல நான் வரியா காமிக்கிறேன் எங்க இருக்கு அப்படினா மெயின்ல சோ எஸ்டர்டேஸ் டே 2 ல டெஸ்க்டாப் போயிட்டு இது கிடையாது ஆல்வேஸ் இதுதான் ஓகே எஸ் இங்க நம்ம ஒரு இமேஜ் இருக்கா சோ இந்த டிவிஷனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நாளை கிளாஸ் முடியும் ஓகே சோ இன்னைக்கு எப்படி வந்து போறா சிம்பிளா சோ சாலிடா வந்து போறா அந்த பார்டர் வந்து போறா சாலிடா தெரிஞ்சா ஓகே இந்த பார்டர் வந்து போறா சாலிடா தெரிஞ்சா மட்டும் தான் நமக்கு கண்ணுல விசிபிளா இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்க ஒரு வெப்சைட்ல தான் இப்போதைக்கு நம்ம வந்து போறா பேசிக் லேர்ன் பண்ணோம் லேர்ன் பண்ணிட்டு ஸ்டைல் லேர்ன் பார்த்தோம் ஸ்டைல பார்த்துட்டு டிவிஷன் லேர்ன் பார்த்தோம் எப்படி வந்து போறா ஸ்டைல் ஆட் பண்றது எல்லாமே பார்த்தோமா பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த டிவிஷன் வந்து பாரா இப்படி இருக்க வெப் பேஜ நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி 8:20 போல கிளாஸ் முடிக்க போது இந்த மாதிரி நம்மளால மாத்த முடியும் அதே எக்ஸைட்டடா சோ எக்ஸைட்டட் அப்படினா சாட்ல வந்து எக்ஸைட்டட் சொல்லுமா சாலிட் யூ வந்து நம்ம பார்டர் ஃபுல்லே வந்து ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்றோம் ஸ்ரீராமலியா அதே சோ இத நம்ம வந்து மாத்துறது டைப் வேணும் பட் நம்ம வந்து கண்டிப்பா நாளை கிளாஸ் வந்து மாத்தி முடிச்சிரோம் ஓகே சோ மேல வந்து டைட்டில் கீழ வந்து டெவலப்மென்ட் பேஸ் சோ நடுவுல வந்து இந்த வெப்சைட் இது வந்து ஒரு சிம்பிள் வெப்சைட் ஓகே இது வந்து ஒரு சிம்பிள் வெப்சைட் இத கிரியேட் பண்றதுக்கு நீங்க தனியா கிரியேட் பண்ணீங்கன்னா 10 மினிட்ஸ் கூட வந்து ஆகாது கிரியேட் பண்றதுக்கு தனியா கிரியேட் பண்ணா 10 மினிட்ஸ் கூட ஆகாது ஒரு சொல்லி தரனால எனக்கு வந்து 1 ஹவர் ஆகுது ஓகே இது வந்து ஈஸியா உங்களால நான் சொல்றேன் அப்படியே சொல்ற டே 1ல சொல்ற மாதிரி தான் சோ ஒரு 3 hours 4 days வந்து உங்களால ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண முடியும் சோ அதுக்கு அப்புறம் வந்து வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட் அது எல்லாமே எப்படி பொறுமையா சிம்பிளா பாக்குறோமோ அதே மாதிரி நம்மளால சிம்பிளா பாத்துக்க முடியும் ஓகே சோ எப்படி வந்து இத வந்து டூப்ளிகேட் பண்ண போறோம் சோ டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து அத வந்து சைஸ் வந்து பெருசா மாத்த போறோம் அது எல்லாமே வந்து
நாளை கிளாஸ் மிஸ் பண்ணாம வந்துருங்க. ஓகே, ஆல்வேஸ் கிளியர். சோ மார்னிங் டு ஃபைட் இருக்கு. சோ கிளியரா? சோ கிளாஸ் ஓவர். எஸ் சக்திவேல் கிளாஸ் அப்புறம் ஓவர். சோ நம்மளோட சொன்ன மாதிரி யாருக்கு வந்து போறா லைஃப் டைமா என்னோட மென்டர்ஸ்க்கு வந்து போறா. எஸ்